அருகே மேலச்செவல் செல்விபுரத்தை சேர்ந்தவர் உதயகுமார். இவர்களது வீட்டின் அருகே வசிப்பவர் இசக்கிதுரை. இவர்கள் 2 பேரின் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் சம்பந்தமாக நேற்று இரவு தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் இரு குடும்பத்தினரும் ஒருவரை ஒருவர் அரிவாளால் வெட்டி தாக்கிக் கொண்டனர். இதில் உதயகுமாருக்கு இடுப்பில் அரிவாள் வெட்டு பலமாக விழுந்துள்ளது. பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முன்னீர்பள்ளம் காவல்துறையினர் வெட்டுக்காயமடைந்த 9 பேரை மீட்டு நெல்லை அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்பனந்தாள் அடுத்த தத்துவஞ்சேரி முன்னாள் எம்எல்ஏ ராமாமிர்த தொண்டைமான் சிலையை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அயோத்தி அரசியல் இந்தியாவில் எந்த ஒரு மாற்றத்தையும் தராது என்று விமர்சித்து பேசினார். இவைகளெல்லாம் தவறு. ராமர் கோயில் வேண்டாம் என்று இஸ்லாமியர்கள் கூட சொல்லவில்லை, கிறிஸ்துவர்கள் கூட சொல்லவில்லை, பௌத்தர்கள் கூட சொல்லவில்லை. நீங்க தான் என்ன சொன்னீங்க? மசூதியை இடிச்சுட்டு அந்த இடத்துல நாங்க ராமருக்கு கோயில் கட்ட போறோம். நாங்க அது வேணான்னோம். அயோத்தியில ராமருக்கு எங்க வேணாலும் கோயில் கட்டலாம், எதுக்காக அதை போய் ஒன்றை இடிக்கிறீங்கன்னு நாங்க சொன்னோம். அதை தவிர நாங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சரி, அப்படியாவது நீங்க அந்த இடத்துல கோயில் கட்டுறீங்களான்னா இல்ல. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள தண்டரை புதுச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் மகன் பிரதீப் என்பவர் அரசு பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பாம்பு கடித்த நிலையில் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து மதுராந்தகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் வெல்லும் ஜனநாயக மாநாட்டின் சமத்துவ சுடர் தொடர் ஓட்டத்தினை அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தொடங்கி வைத்தார். 100க்கும் மேற்பட்ட கட்சியினர் பேரணியாக மாநாட்டு சுடரினை திருச்சி மாநாடு நடைபெறும் இடத்திற்கு ஏந்தி சென்றனர். பின்னர் மேடையில் பேசிய திருமாவளவன், 10 ஆண்டுகளில் மோடியின் ஆட்சியில் நாடெங்கும் மதத்தின் பெயராலும் வன்முறையின் பெயராலும் கொடுமைகள் தலைவிரித்தாடுகின்றன. மேலும் தொடர்ந்து பேசிய அவர், பொய்யை உண்மையாகவும் பிராணத்தை வரலாற்றாகவும் மாற்றக்கூடியதற்கு சான்றுதான் அயோத்தியில் நேற்று நடந்துள்ளது என்று கடுமையாக விமர்சித்து பேசினார். தஞ்சை கீழ்வெண்மணியிலிருந்து சகோதரத்துவ சுடர் ஓட்டம் தொடங்குகிறது. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பது அரசமைப்பு சட்டத்தின் ஜனநாயக விழுமியங்களாகும். சங் பரிவார்களால் இந்த ஜனநாயகத்திற்கு பெரும் ஆபத்து சூழ்ந்துள்ளது. 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்திருக்கிற மிக மோசமான அவலமான ஆட்சி நிர்வாகத்தை மூடி மறைக்கிற வகையில், அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புகிற வகையில், மக்களை ஏமாற்றுகிற மோசடி அரசியலில் சங் பரிவார் கும்பல் ஈடுபட்டு வருகிறது. அதன் உச்சமாகத்தான் அயோத்தி ராமர் விழா என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட 24வது வார்டில் வரி வசூல் செய்யும் ஊழியராக உள்ள உஷா என்பவர் தான் வரி வசூல் செய்யும் பொழுது 24வது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ள சரவணன் என்பவர் அவதூறாக பேசியதாக கூறி கடலூர் மாநகராட்சி அலுவலகம் முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள் ஒன்று சேர்ந்து மாமன்ற உறுப்பினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாநகராட்சி வருவாய் ஆய்வாளர்கள் லஞ்சம் பெறுவதையும் தாங்கள் செய்யும் தவறையும் மறைப்பதற்காக கடலூர் மாநகராட்சியில் உள்ள பாமக கட்சியை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் சரவணன் மீது அவதூறாக புகார் தெரிவிப்பதாகவும் கூறி பாமகவினர் மாநகராட்சி ஆணையர் காந்திராஜ் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்து முறையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுத்தார். 1 லட்சம் வரை ஒவ்வொரு வீடு, தண்ணீர் குழாய் இணைப்பு உள்ளிட்டவைகளுக்கு லஞ்சம் கேட்கின்றனர். அதை கொடுக்க மறுப்பவர் மீது மறைமுகமாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர்களுடைய மின் இணைப்பு உள்ளிட்ட குடிதண்ணீர் இணைப்பு உள்ளிட்ட அனைத்தையும் அவர்கள் தடுக்கின்ற வகையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகராட்சி உறுப்பினர் திரு சரவணன் அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மாமன்ற கூட்டத்திலே முன்வைத்தார்கள். அதேபோன்று
குடிநீர் இல்லை, மின் விளக்குகள் சரியாக எரிவதில்லை என்பதையெல்லாம் கவனம் ஈர்க்கும் விதமாக கையிலே விளக்குகளையும் குடிநீர் குடத்தையும் கையிலே கொண்டு வந்து கவனம் ஈர்ப்பை சென்ற கூட்டத்திலே கொண்டு வந்தார்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.